ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தீபா ஈஸ்வர். நம்ம இன்றைக்கி இண்டோர் மணி பிளான்ட் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த செடி வச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா லாங்காக வளர்ந்துருக்கு அப்படின்னு. நல்லா புஷியாகவும் இருக்குது. மேலே அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. இது குளிர்காலத்துலேயும் வாடலை, நல்லா வளருது உள்ள. நான் இதுக்கு வாரம் ஒரு முறை தான் தண்ணி ஊற்றுவேன். அதுவும் நம்ம அரிசி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வாஷ் பண்ணுற தண்ணி, ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை வாரம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை ஊற்றிட்டு வந்திங்கன்னா போதும். அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றிட்டு வந்தாலே போதும், நல்லா வளரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடி விட்டுருக்கு அப்படின்னு. இதில் கிட்டத்தட்ட 6-7 கொடிக்கு மேலே இருக்குது. நான் கட்டி கட்டி மேலே அப்படியே விட்டுருக்கேன். நல்லா இலையும் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக நல்லா வளருது. இதே மாதிரி நான் இன்னும் 2-3 செடி வச்சுருக்கேன் உள்ளேயே. எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன், நல்லா வளருது. இது 2வது செடி. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கொடி விட்டுருக்கு, நல்லா நீளமாக படர்ந்துருக்கு. உள்ளேயே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா. இது என்னோடய 3வது செடி. உள்ளேயே தான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா புஷியாக வளர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னோடய 4வது செடி. இது ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா லாங்காக வளர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. மேலே எடுத்து கட்டி விடணும். பாருங்கள், அரிசி தண்ணி மட்டும்தான் வாரம் ஒரு முறை ஊற்றுறேன். நல்லா வளர்ந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.